பேட்சாக தான் அனுப்புவாங்களாம். ஏன்னு கேளுங்க, ஏன்னா சிறுத்தை நடமாடுதான். பார்த்தீங்களா, போலீஸ் வராரு நம்ம கூட ப்ரொடெக்ஷன். மக்களே 3000 ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டோம். இன்னும் நான் 550 இருக்குது. வாங்க போகலாம். மக்களே பார்த்தீங்களா, இங்கே பின்னாடி கயிறு கட்டிட்டாங்க. அங்கே விட மாட்டாங்க, ஏன்னா கம்மியான ஆள் இருக்காங்களாம். புலி நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணுமா. டைம் 8:45. இப்போது 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நிறைய கும்பலாக வந்து அப்போ விட்டுறோம் அப்படி சொல்கிறாங்க. ప్లాట్ఫామ్ నెంబర్ 4 తిరుపతి. గర్దాద్రి ఎక్స్ప్రెస్ వయా పుత్తూరు తిరుత్తణి అరకోణం ప్లాట్ఫామ్ క్రమాంక్. ஸோ மக்களே, ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே இருக்கும் விஷ்ணு நிவாசம். அங்கே போய் டோக்கன் வாங்கினேன். ஸோ நாளைக்கு விடிய காலையில் 3 மணிக்கு தர்ஷன். இப்போ டைம் 6:30 மணி. ஸோ நாளைக்கு காலையில் தர்ஷனுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க டோக்கன் எனக்கு. இப்போ நம்ம ஃப்ரீ லக்கேஜ் கவுண்டரில் லக்கேஜ் வச்சுருவோம் மக்களே. இங்கே வந்து கொடுத்துட்டா நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே போய்ட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது காலி கோபுரம். இப்போ நம்ம இந்த வழியாக தான் போவோம் மேலே. மக்களே ஹாய், பார்த்தீங்களா எங்கே இருக்கோன்னு? ஸோ கருடர் கிட்ட இருக்கோம் நம்ம இப்போது. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம கால்நடை திருப்பதிக்கு. ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு நான் வந்து. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கருடரோட அருளை பெற்று நான் இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறேன். Let's start. காலி கோபுரம். டைம் இப்போது 6:35. நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டைமு. நான் ஸ்லோவாக தான் போக போகிறேன். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் நான். ஸோ வ்ளாகை பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி ఆలయ జీర్ణోద్ధరణార్థం బాలాగార ప్రతిష్టా దేవయజన కర్మణి ప్రథమ దివసే సాయంకాలే యాగ ప్రవంతో భవంతో ప్రవంతో భవంతో కుంభే కళాంగాద పూర్వక కుంభారమణ కర్మాంగంతే యాగమండపే సర్వేష్వత్తిషు అగ్ని ప్రతిష్టా ప్రవర్తమాకురు కుంభాది కుంభశక్తిదానిత్యుదాని ஸோ மக்களே, அந்த கோபுரம் கிட்ட பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க இருக்காங்க. அவங்க வெயிட் பண்ண சொன்னாங்க. பேட்சாக தான் அனுப்புவாங்களாம். ஏன்னு கேளுங்க, ஏன்னா சிறுத்தை நடமாடுதான். ஸோ சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக இருக்கான். அதனால பேட்ச் தான் அனுப்புவாங்களாம். கும்பலாக தான் போகணுமாமா. ஸோ அதான் மேட்ரு. இப்போ நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ பேட்ச் அனுப்பும்போது போயிடுவேன். ஓம் நமோ வெங்கடேசாய. ஸோ ஸ்டார்டிங் கோபுரம். ஸோ மக்களே, இந்த நீ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது இப்போது மார்ச் 1 2025. இது எப்போ நான் எடிட் பண்ணி போடும் எனக்கே தெரில. ஸோ டேட் கூட சொல்லிடுறேன். இன்னொரு ரூல் என்னென்னா, 12 இயர்ஸ் கிட் இருந்தாங்கன்னா 12 இயர்ஸ் அண்ட் பிலோ அவங்களுக்கு வந்து அலௌடு வந்து இந்த டைமில் அலௌடு இல்லை. நான் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுத்திருப்பேன். நீங்கள் அது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கே போடலை, நான் கேட்டேன், என்கொயரி பண்ணேன். ஸோ 9 o'clock நைட்டு 9 o'clock வரைக்கும் தான் அலௌடு. 9லேருந்து மார்னிங் 5 வரைக்குமே அலௌடு இல்லை யாருக்குமே. ஐ மீன் கால்நடையில் போகிறவங்களுக்கு. பஸ்ஸெல்லாம் ஏறி போய்க்கலாம்.
ஸோ நீங்கள் நடந்து போகணுன்னு நினச்சிங்கன்னா 9க்குள்ளே இங்கே வந்துடணும் கீழே அலிப்பிரி ஃபுட்பாத் கிட்டே. ஸோ டோக்கன் எங்கே எடுக்கணும் அது எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை சொல்ல அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 சைடு வந்துட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு காலையிலே வந்துடுங்க, ஏர்லி மார்னிங்கே. ஒரு 9-10 வரைக்குமே டோக்கன்ஸ் தருவாங்க. பட் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்க அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா சேம் டே தர்ஷன் டைமிங் கிடச்சிடும். ஒருவேளை அது மிஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டே கிடைக்கும். எனக்கு மாதிரி நான் வந்து காலையில் 6:45க்கு வந்தேன், என் ட்ரெயின் 6:30க்கு வந்தது. ஸோ நான் உள்ளே வரும்போது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 சைடு வந்துட்டு ஆப்போசிட்லேயே விஷ்ணு நிவாசம்னு இருக்கும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே டோக்கன் கொடுப்பாங்க. எனக்கு கிடச்ச டோக்கன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்ச் 1, பட் எனக்கு கிடச்சது மார்ச் 2ஆம் தேதி விடிய காலையில் 3 மணிக்கு அப்படி கிடச்சிது எனக்கு. ஸோ இப்போது மார்ச் 1 7 மணி ஆகிட்டுருக்கு டைம். இப்போ நான் இப்போவே போயிட்டேன், மேலே ஏற போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் vlog வந்து கால்நடையில் தான் போகணும்னு சொல்லி அப்படி பண்ணி வச்சுருந்தேன். நைட் ஆனால் போக மாட்டேன். கீழே எனக்கு நியூஸ் வந்தது, ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அங்கே என்கொயரி பண்ணும்போது அவங்களும் சொன்னாங்க. அதனால நான் முன்னாடியே வந்துட்டேன். ஸோ மேலே போய் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லி வச்சுருக்கேன். ஹோப்ஃபுல்லி சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த சுவாமி புஷ்கரணியில் குளிக்கணும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இது இப்போதைக்கு எனக்கு வந்த லேட்டஸ்ட் நியூஸ். தசாவதாரம், ஃபர்ஸ்ட் அவதாரம். ஸோ ஃபஸ்ட் லெவல் ஸ்கேனிங் நடக்குதாங்க, முடிஞ்சது. வாங்க போகலாம். ஸோ மக்களை விடும்போது போலீஸ்காரங்க சொன்னாங்க, கும்பலாக தான் போகணும், தனியாக போயிடாதீங்க, அப்புறம் நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி. சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக இருக்காமா. தசாவதாரத்தில் செகண்ட் அவதாரம். மைசூர் கோபுரம். மக்களை 250 ஸ்டெப்ஸ் ஏறி இருக்கும். மக்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, கும்பலாக போங்க, தனியாக போகாதீங்கன்னு. ஸோ நீங்கள் யாராச்சும் வர மாதிரி இருந்துச்சுன்னா லைக் இப்போது இந்த மந்த்லலாம் கும்பலாகவே வாங்க. இல்லை நீங்கள் தனியாக வந்துட்டாலும் ஒரு கும்பலோடு ஜாயிண்ட் அடிச்சுக்கோங்க. நான் ஜென்ரலாக அப்படி தான் பண்ணுவேன். எப்போ தனியாக வந்தாலும் என்னாச்சும் ஒரு குரூப்போட ஜாயிண்ட் அடிச்சிடுவேன் நான். எனக்கு அது பழகிருச்சு அப்படி. அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், தனியாக போகாதீங்க. ஓம் நமோ வெங்கடேசாய. திருமலைக்கு நடந்து வரும் பக்தர்களுக்கு ஒரு விண்ணப்பம். நடைபாதையில் சிறுத்தை புலிகளின் நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் பக்தர்கள் தனியாக வருவதை தவிர்க்க வேண்டும். கூட்டமாக வருவதோடு கோவிந்த நாமாவளியை முடிந்த வரையில் உரத்த குரலில் சொல்லிக் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறிய குழந்தைகளோடு வரும் பக்தர்கள் குழந்தைகளை தனியாக விடாமல் தங்கள் அருகிலேயே வைத்துக் கொள்வது உச்சிதமானது. ஓம் நமோ வெங்கடேஷாய. கால்நடையில் போகும் பக்தர்கள் ரெஸ்ட் ஏரியா. Devotees should not go alone at night as there are cheetah tigers on the walkway. Devotees are requested to go in groups and chant Govindanama Smarana loudly. Devotees who come with small children should be careful not to leave children alone. Om Namo Venkatesaya. மக்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிங்கல்ல, தமிழில், கன்னடாவில், ஹிந்தியில், இங்கிலீஷில், தெலுங்குல எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க, தனியாலாம் போகாதீங்க, சேர்ந்து போங்கன்னு. ஸோ நிலைமை அவ்வளோ சீரியஸ். ఓం నమో వెంకటేశాయ. 500 steps completed. 690. So 8.3 more kilometers to go. So 700 completed so far.
மக்களே 700 ஸ்டெப்ஸ் ஏறி இருக்கும் இப்போதைக்கு. ஸோ இன்னும் 2000 சில்லற வராக சுவாமி அவதாரம் இருக்குது. வாங்க போய் நமஸ்காரம் பண்ணலாம். தசாவதாரத்தில் இன்னொன்று அவதாரம். ஸோ வழி ஃபுல்லாக குடிக்கிற தண்ணி, அப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குங்க. அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. ஸோ 800 completed so far. Come, let's go. Friends, 1000 completed, 2550 more. மக்களே 1000 steps completed so far. ஒரு half an hour ஆயிருக்குங்க 1000 ஸ்டெப்ஸ்க்கு. உட்காந்து தான் வரேன். ஒரு 100 ஸ்டெப்ஸ்க்கு ஒன்ஸ் உட்காந்துட்டு தான் வரேன். அதனால ஸ்டெப் நம்பர் 1150, distance 8 kilometers to go. ஸோ 1150 ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருக்குங்க. இன்னும் நிறையா இருக்குது, போயிட்டுருக்கோம். ஸோ ஹாஸ்பிட்டல் இஸ் இன் 83rd ஸ்டெப். ஓம் நமோ வெங்கடேஷாய. தசாவதாரம் அனதர் ரூபம் நரசிம்மஸ்வாமி. ஸோ தசாவதாரத்தில் இன்னொரு ரூபம் நரசிம்மர். அவருக்கும் நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணை பண்ணி முடிஞ்சிட்டோம். மேலே போனோம். ஸ்டீப். திருப்பதி சிட்டி. ஆயிரத்தி 400 ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்காங்க. டைம் 8 மணி ஷார்ப்பு. ஸோ 1 hour இருக்குங்க. ஸோ ½ an hourக்கு 700னா 1 hourக்கு 1400. ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறுறேன். $1400th ஸ்டெப். ஃப்ரீ ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர், சாரி ஃப்ரீ மெடிக்கல் எமர்ஜென்சி ஃபெசிலிட்டி. $1700 completed so far. Next avataram, Dashavataram. Om Namo Venkatesha. கடவுளோட அருள் இருந்தால் தான் கடவுளே பார்க்க முடியும். கடவுளை பார்த்தா வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எழுதியிருக்காங்க தெலுங்குல. और सावधानी पूर्वक उनका ध्यान रखें. Not go alone at night as there are cheetah tigers on the walkway. காலி கோபுரம். மக்களை அப்படியே பேசி பேசி காலி கோபுரம் கிட்ட வந்துட்டோம். ஸோ இன்னும் ரோடு மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக போயிடலாம். சங்க சக்கரம். ஸோ காலி கோபுரம் வந்துட்டு இனி அப்புறம் ரோடு மாதிரி தாங்க இருக்கும், ஈஸியாக போயிடலாம், அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஹோட்டல்ஸ். దశావతారం, నెక్స్ట్ అవతారం పరశురామ అవతారం. How smooth the route is.
மக்களே பார்த்தீங்களா, இங்கே பின்னாடி கயிறு கட்டிட்டாங்க. அங்கே விட மாட்டாங்க, ஏன்னா கம்மியான ஆள் இருக்காங்களாம், புலி நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணுமா. டைம் 8:45. இப்போது 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நிறைய கும்பலாக வந்து அப்போ விடுறோம் அப்படி சொல்கிறாங்க. எல்லாரும் வெயிட்டிங் ஸ்டில். மக்களே, இங்கேருந்து நரசிம்மர் கோயில் வரும், நரசிம்ம சுவாமி கோயில். அது வரைக்குமே டீப் ஃபாரஸ்ட் ஆமாம், அதனால இங்கே நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடைக்காரங்களாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட நான் கேட்டேன் எதுக்கு இங்கே நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் மேட்ரு. ஸோ இந்த இடத்துல வந்து கும்பலாக தான் போய் ஆகணும். சோர்ஸ் So next batch, which is our batch, on the way. நான் கூட விட்டாங்கன்னு நினச்சா, இல்லை சாப்பாடு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களே. ஆண்டவன் புண்ணியத்தில் பெருமாளோட அருளால் சாம்பார் ரைஸ் நல்லா தாங்க பத்துச்சு. இங்கே இந்த தண்ணி எரிச்சு குடிச்சாச்சு. ஸோ நல்லா இருக்குங்க ஃபீலு. விடுறாங்க விடுறாங்க. எல்லாம் ஒரு பேட்ச் தான் போகணும், தனியா போக கூடாது. எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கணும், எல்லாம் ஒரு பேட்ச்ல ரெஸ்ட் எடுக்கணும். சரியா? ஓகே. அப்புறம் லாங்குவேஜ் ஹிந்தி. இங்கிருந்து 5-6 கிலோமீட்டர் டேஞ்சரஸான ஏரியாவாம், டீப் ஃபாரஸ்ட். ஓ எந்த நம்ம கூட ஆஃபீஸரும் வராங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்களா. சேஃப்டி. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு ஆஃபீஸர் போயிருக்காரு, பேக்கில் ஒரு ஆஃபீஸர் வராரு. செக்யூரிட்டி. புரிஞ்சுக்கோங்க ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு. இது நைட் டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி, டே டைம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிப்பாட்ட மாட்டாங்களாம். அதுவும் கேட்டேன் நான். ரெஸ்ட் ரூம்ஸ் வே ஸோ மக்களே, ரொம்ப சீரியஸான இஷ்யூ. நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா டே டைமில் வாங்க. வெயில் போடணும் கட்டும், இருந்தாலும் பரவாயில்ல, டே டைமில் வந்துடுங்க. போலீஸ்காரர் விசில் அடிக்கிறாரு, சீக்கிரம் போங்கடா அப்படின்னு சொல்லி. ஸ்ரீராமா தசாவதாரம், நெக்ஸ்ட் அவதார் ஸ்ரீராம். ஐயோ பின்னாடி யாரும் காணோம், நான் தான் லாஸ்ட்டு. தசாவதாரம் நெக்ஸ்ட் பலராம அவதாரம். ஒரு 2000 ஸ்டெப்ஸ் தாங்க கஷ்டம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ளாட்டாக இருக்கும், ஈஸியாக நல்லாயிருக்கு. நான் பல தடவை நடந்து வந்திருக்கேன், பட் என்றைக்குமே நைட்டில் வந்தது இல்லை, தான் ஃபஸ்ட் டைம் நைட்டில் வரேன். நல்லா தான் இருக்குது.
ஸோ பின்னாடி வழி தெரிஞ்சு பார்த்தீங்களா, இது கீழே போகிற வழி. அலிப்பிரி ரோட்டில் இது கீழே போகிற ரோட்டில் நம்ம கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம போனால் தசாவதாரத்தில் நெக்ஸ்ட்டு கிருஷ்ணர்து, அவர்கிட்ட போய் தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு ஒரு தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம். கிருஷ்ண கிருஷ்ண. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, தனியாக வராதிங்கன்னு. ஸோ ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூன்னு நினைக்கிறேங்க. ஸோ யாராச்சும் பிளான் பண்ணுறீங்கன்னா நைட்டில் வராதிங்க தயவு செஞ்சு. கேட்டுச்சா? கல்கி அவதாரம். ಪ್ರದಕ್ಷಿಣ. மக்களை மறுபடியும் நிப்பாட்டியிருக்காங்க. நரசிம்மர் கோயில் வரவே இல்லை இன்னும். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விடுறாங்க மக்களை, விடுறாங்க, போயிட்டுருக்கேன். ஸோ இன்னும் 5.4 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க மேலே திருமலைக்கு. ஸோ இப்போதைக்கு 3 கிலோமீட்டர் தான் நடந்துருக்கோம், முடியல. Step number 2830, 4.4 kilometers to go. கொத்த மண்டபம். ஸோ இன்னொரு 700 படிக்கட்டி இருக்குங்க. இப்போ நான் நடக்கிறதுனா படிக்கட்டே இல்லை, கவுண்டே வராது. சில 4.4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, எப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு எதை பார்த்தாலும் புலி ஞாபகமாகவே வருதுங்க. அப்புறம் உண்மையிலே புலி வந்துருச்சுன்னா நான் புலி இல்லைன்னு சொல்லி நினச்சிப்பேன் போல. பார்த்தீங்களா, போலீஸ் வர்றாரு நம்ம கூட, ப்ரொடெக்ஷன். நம்ம தான் லாஸ்ட்டில் இருக்கோம். மக்களை பார்த்தீங்களா, நம்ம லாஸ்ட்டில் நடந்தோம். Beware of panthers crossing. Oh boy. Closed.
ஸோ ரோடுக்கு வந்துட்டோம் மக்களே. இனி இந்த புலி பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு எவ்வளோ வரைக்கும் உண்மைன்னு தெரில. ஏன்னா அங்கே வர புலி இங்கே வராதடா. ஏன்னா டீப் ஃபாரஸ்ட் அது வரைக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் போயிடுச்சு பயம், ஏன் தெரில. மக்களே பின் ட்ராப் சைலண்ட். இந்த வண்டி போகிற சவுண்டு தான் தெரியும், எதுவும் கேட்கல எனக்கு. ஸோ மோக்காலி மிட்டா கிட்ட வந்துட்டோங்க. அப்படியே இதோட ரோடு முடிஞ்சிடும். இனி திருப்பி படிக்கட்டு தான், ஸ்டெப்ஸ். மோக்காலி மிட்டா கோபுரம். ಎಷ್ಟಕ್ಕ బ్యాక్ టు స్టెప్స్ మోకాలి మెట్ట. చెప్తాడు 3000 completed, 550 more. மக்களே 3000 ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டோம். இன்னும் நான் 550 இருக்கு. வாங்க போகலாம். டிஸ்டன்ஸ் 2 kilometers. பூதத்தாழ்வார். ஸோ வழியில் தசாவதாரம் முடிச்சிட்ட அப்புறம் ஆழ்வார் வருவாங்க. ஆழ்வார் எங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டாருன்னா மேலே வந்துட்டோம்னு அர்த்தம், கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம். இருந்தாலும் இப்போ 250 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது, இன்னும் வந்துட்டோம் கிட்ட. மறுபடியும் நம்ம லாஸ்ட் வந்துட்டோம், யாரும் இல்லை பின்னாடி. ஆனால் இப்போ நான் மேலே வந்துட்டேன், ரொம்ப ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். இன்னொரு 100 ஸ்டெப்ஸ் கூட இருக்காது. 3500 step, so 50 more steps to go. Time 11:55, 5 minutes இருக்குது 12 ஆகிறதுக்கு. இவன் நிறுத்தி அனுப்புறதால எனக்கு இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. இல்லாட்டி நம்ம 3 hours கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ்ட். ஷார்ப் 12 o'clock. மக்களே வந்துட்டோம். 12 மணி ஷார்ப்பாக 12 மணி. ஸோ இவங்க நிறுத்தி அனுப்பிச்சதால் நம்மளுக்கு 5 மணி நேரம். 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இவன் தான் நான் 6:30 ஸ்டார்ட் பண்ணுறது அங்கே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 12 மணி ஆயிடுச்சு. எத்தனை தடவை நிப்பாட்டினாங்களா சாமி நடுவில். மக்களை லக்கேஜ் பேக் எடுத்துட்டேன். ஸோ அலிப்பேரி ஸ்டார்டிங்கில் கொடுக்குற மாதிரி இங்கே ஸ்டார்டிங் மேலே வந்துட்டு அப்புறம் உடனே இருக்கும், நாங்கள் வாங்கிட வேண்டியதான் பேக்கு. ஸோ வாங்கியாச்சு. டைம் 12:30. ஆனால் மக்கள் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு. உங்களுக்கு அந்த பயம்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஐயோ யாரும் இருக்க மாட்டாங்களோ, தனியாக இருப்பானோ, அந்த மாதிரிலாம் இருக்காது.
மக்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க ரவுண்ட் த கிளாக். எப்போ வந்தாலும் மக்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. சிஆர்ஓ ஆஃபீஸ். ஸோ ரூம் எடுக்கணும்னா இந்த மாதிரி ஹாலில் தூங்குற மாதிரி வரும். நான்லாம் நிறைய தடவை தூங்கியிருக்கேன். ನೀವೆಲ್ಲರೂ ದೇವಸ್ಥಾನ ಎದುರುಗಡೆ ಪ್ರಸಾರ ಕೇಂದ್ರ ಹತ್ತಿರ ಬರಬೇಕು. ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮ ವನಿತ ಇಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ. ஸோ நம்மக்கிட்ட டோக்கன் இருக்குது, அதனால போயிட்டுருக்கேன் வாக்கிங் அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு, ஃப்ரீ தர்ஷன் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். டைம் இப்போ ஷார்ப்பாக 1. ஃப்ரீ பஸ். Finally, we have arrived. SSD token holders entry 80GH. Let's go. So, டென்னுக்குள்ளே போயாச்சு. On the way to have a darshan. இனி எல்லாம் அவர் கையில் தான் இருக்கு. ஸோ இப்போ நான் போகிறது சர்வதர்ஷன் கியூ வித் டோக்கன்ஸ். அந்த மாதிரி அங்கே ஸ்டார்டிங்கை செக் பண்ணுங்க டோக்கன் இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஸோ மக்களே இதுதான் ஃப்ரண்ட்டு மெயின். நம்ம இதுக்குள்ளே தான் சுவாமி இருக்கார் போகணும். பட் ஆனால் அப்படி போக முடியாது. ஸோ ஃப்ரீ தர்ஷன் எப்படி போகணும்னு சொல்கிறேன். இந்த இடத்துல மெயினில் வந்துட்டு அப்புறம் அந்த மூலையில் போனீங்கன்னா மூலையில் போய்ட்டு மேலே போகணும். அங்கே 300 rupees டிக்கெட் வே. அது உள்ளே போயிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் நடந்து போனீங்கன்னா 300 rupees கவுண்டர் வரும். அதையும் தாண்டி பின்னாடி போனீங்கன்னா அங்கே ஃப்ரீ தர்ஷன் லைன் வரும். ஸோ அங்கே போயிட்டு தாங்க நான் தர்ஷன் முடிச்சுட்டு வந்தேன். எனக்கு ஒரு 2.5 hours ஆகிடுச்சு தர்ஷன் முடிக்கிறதுக்கு. ஸோ சுவாமி புஷ்கரணியில் டைமிங் இருக்குங்க. மார்னிங் 6க்கு தான் விடுவாங்கன்னு சொல்லியிருக்கு. அதனால என்னால் நைட்டு நான் வரும்போது 1 o'clock. ஸோ குளிக்க முடியல, விடலை எங்களை. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே பிறண்டிட்டு இருப்பாங்க, அது பேர் மறந்துட்டேன் நான். வெயிட் அ மினிட். அங்கே பிரதட்சணா அந்த டிக்கெட் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த டைமில் அலௌடு. ஸோ இப்போ நான் வந்து தர்ஷனெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற நேரத்தில் இப்போ நான் போய் புஷ்கரணியில் குளிக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணுறது, எனக்கு அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அது கூட அவரோட அருள் தான். அந்த தண்ணி தொட்டாலே இது புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதனால் நான் போய் ஒரு வாட்டி குளிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் இங்கே செம்ம பனி, குளிர், என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ சுவாமி புஷ்கரணி திஸ் சைட். ஆதிவராக சுவாமி லைன், ஆதிவராக சுவாமி டெம்பிள்.
ஸோ மக்களே ஆஸ் பர் இங்கே டெம்பிள் புராணம் படி ஃபஸ்ட்டு ஆதிவராஜ சுவாமி தரிசனம் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் பெருமாளை பார்க்கணும். பட் நம்ம வந்த டைமுக்கு மூடி இருந்துச்சு. ஸோ நமஸ்காரம் மட்டும் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம். இப்போது திறந்துருக்கு, போகலாம். மக்களே நம்ம புஷ்கரனில் குளிச்சிட்டோம். ரொம்ப ஜில்லுன்னா இல்லவே இல்லை, தண்ணி நார்மல் தண்ணி தான். ரொம்ப பயந்தேன். பட் இதான் ஆதிவராஜ சுவாமி கோயில் கூட போயிட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ட்ரிப் கம்ப்ளீட்டட். ஸோ லக்கேஜு அப்புறம் ஃபோனு எல்லாமே எடுத்துட்டோம். இப்போது கிளம்ப வேண்டியதான்.